வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் பாமபிளான்டால் சொராயாசிஸில் ஆயுர்வேத மூலிகைகள் அல்லது எண்ணெய்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், இதனால் உங்களுக்குள்ள வெட்டுகள் பிளவுகள் குணமாகி நோய் பரவாமல் தடுக்கப்படுவது பற்றி பேசுவோம். ஏனென்றால் பாமபிளான்டால் சொராயாசிஸ் பெரும்பாலும் நமக்கு தெரியும், பெரும்பாலும் கைப்பத்திகளில் அல்லது காணின் தளத்தில், அதாவது சோன்ஸ் என்று சொல்வது பிளான்டார் மேற்பரப்பில் தான் வரும். இது வந்தால் உங்களுக்கு வெட்டுகள் பிளவுகள் தோல் உரிதல் உலர்ச்சி வலி போன்ற அனைத்து அறிகுறிகளும் காணப்படலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள், உங்கள் உணவு முறையை கொஞ்சம் மாற்றுகிறீர்கள் மற்றும் மன அழுத்தம் எடுக்காமல் இருக்கிறீர்கள். ஆனால் சில ஆயுர்வேத மூலிகைகள் உள்ளன, அவை உங்கள் சிகிச்சையை மேலும் ஊக்குவிக்கவும் வேகமாக்கவும் உங்கள் குணமடையும் வேகத்தையும் அதிகரிக்கவும் உதவும். அதிலேயே முதலில் வரும் மூலிகை நம்முடைய மஞ்சிஷ்டா. மஞ்சிஷ்டாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஏனெனில் இது அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது. இது உங்கள் வெட்டுகளும் புண்களும் ஆற உதவும். இரண்டாவது வரும் மூலிகை நீம், ஏனெனில் இது கிருமி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு தன்மை கொண்டது. அதனால் எந்த ஒரு வெட்டு அல்லது பிளவு ஏற்பட்டாலும் அங்கு தொற்று ஏற்படும் வாய்ப்பு இருந்தால் அதை கட்டுப்படுத்தும், செப்சிஸாக மாற விடாது மற்றும் தொற்று உருவாக விடாது. மூன்றாவது நீங்கள் ஹரித்ரா எடுத்துக்கொள்ளலாம். ஹரித்ரா அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அழற்சியையும் குறைக்கும், வீக்கத்தையும் குறைக்கும், வலியையும் குறைக்கும். அடுத்ததாக நீங்கள் தாரு ஹரித்ரா எடுத்துக்கொள்ளலாம், ஏனெனில் தாரு ஹரித்ரா மிகவும் சிறந்த மூலிகை. இது குணமடையும் செயல்முறையை விரைவுபடுத்தும். உங்களுடைய வெட்டுகள் மற்றும் பிளவுகள் அனைத்தையும் இது குணப்படுத்தும், உலர்ச்சியையும் குணப்படுத்தும். அடுத்ததாக நீங்கள் விரும்பினால் குறிச்சியையும் பயன்படுத்தலாம். குறிச்சி என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்குபடுத்த மிகவும் சிறந்த மூலிகை. உங்கள் எதிர்ப்பு சக்தி அமைப்பு உங்கள் எதிராக செயல்பட்டு தோல் செல்களை குறிவைக்கும் போது அதை இது நிறுத்தி உங்கள் பக்கம் வேலை செய்ய வைக்கும். அடுத்தது நம்முடைய பாக்கூசி, ஏனெனில் பாக்கூசி தோல் செல்களை மீண்டும் உருவாக்குவதில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. எந்த விதமான சேதமும் தடுக்கப்படும், மேலும் ஆரோக்கியமான தோல் செல்கள் உருவாகும். நீங்கள் அதை உட்கொள்ளலாம். இந்த மூலிகைகளை நீங்கள் குறைந்த அளவில் ஒரு நாளில் ஒரு முறை அல்லது மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உங்கள் மீட்பு வேகம் அதிகரிக்கும் மற்றும் குணமடையும் செயல்முறை வேகமாகும். இப்போது சில எண்ணெய்கள் உள்ளன, அவை உங்கள் வெட்டிகள் மற்றும் பிளவுகளுக்கு வேலை செய்து ஒரு மென்மையான மேற்பரப்பை வழங்கி உங்கள் வலியை குறைக்கும். முதலாவது எண்ணெய் என்பது குங்குமாதி எண்ணெய். குங்குமாதி எண்ணெயை நீங்கள் இரவில் தூங்கும் நேரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவி முழு இரவும் விடலாம். அதனால் உலர்ச்சி வெட்டிகள் பிளவுகள் எல்லாம் மறைந்து உங்கள் ஆரோக்கியமான தோல் குணமடைய ஆரம்பிக்கும். அடுத்தது எனக்கு மிகவும் பழையதும் பொதுவாக பயன்படுத்தும் ஒரு நுட்பம் என்னவென்றால் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் கலந்து பயன்படுத்துவது. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் கலந்து தடவலாம். அது வலி குறைக்கும், அரிப்பு எரிச்சல் குறைக்கும், இரத்தம் வருவதை தடுக்கும், வெட்டிகளை ஆற்றும். மேலும் நீங்கள் ஆலிவ் எண்ணெயிலும் பயன்படுத்தலாம், ஏனெனில் ஆலிவ் எண்ணெய் என்பது வைட்டமின்க்கு ஒரு சிறந்த மூலமாகும். இதெல்லாம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வேலை செய்யும். அதனால் வீக்கத்தை தடுக்கிறது மற்றும் ஒரு மென்மையான மேற்பரப்பை ஊக்குவிக்கிறது. இதையெல்லாம் செய்த பிறகும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சியாவின் சோரியா பாடி வாஷ் பயன்படுத்தலாம். இது உலர்ச்சியை குறைக்கும், உங்கள் தோல் ஆரோக்கியமாக மேம்படும், தோலின் குணமடைதலும் நடைபெறும். மேலும் நீங்கள் சோரியா பாடி லோஷன் பயன்படுத்தலாம். இது உலர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும். உலர்ச்சியை எவ்வளவு தடுப்பீர்கள் அவ்வளவு வெட்டுகள் மற்றும் பிளவுகள் குறையும், மேலும் உங்கள் மீட்பு வேகமாகும். அதனால் இதை பயன்படுத்தலாம் மற்றும் உங்கள் பாமபிளான்டால் சொரியாசிஸை சரி செய்யலாம். மற்றும் நீங்கள் இதை செய்ய முடியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள